அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள் என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம் மட்டுமல்லாமல் இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். அதே போல ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல சனி வக்ர நிவர்த்தியும், புதன் வக்ர நிவர்த்தியும், குரு வக்ரகதி என இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைகிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன், குரு, சனி மற்றும் புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தி மற்றும் வக்ரகதி நீச்ச நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கிய குறைவையும் அலைச்சலையும் எடுத்து காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உடனுக்குடன் சமாதானம் அடையுங்க. குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ள பிள்ளை அல்லது பெண் ஒருவருடைய சொந்த பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்காக இப்போது நீங்கள் தாராளமாக வரன் பார்க்கலாங்க. இருந்தாலும் கூட சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான இன்னல்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்குள் மூன்றாம் நபர் தலையீட்டால் ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் நவகிரகங்கள் நம்மை விட ஜாக்கிரதையாக நடத்தி செல்கிறார்கள். அதனால் இந்த தருணங்களில் எந்த ஒரு தவறும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் அஷ்டம குருவினால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருக்குங்க. நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் ஆதரவும் மன நிறைவை அளிக்கும் விதமாக அமைகிறது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்று இருப்பதால மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. அதே போல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வேலையில்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு இடமாற்றமும் பதவி உயர்வும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த வேலையை நிமித்தம் மனைவி இத்தருணங்கள்ல ஒன்று சேர்வார்கள். இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வந்த உத்தியோகஸ்தர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது தாராளமாக ஏற்படுகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும்
என்றும் அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரு துறைகளிலும் அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிதி நிறுவனங்கள் உதவுங்க. அதே போல புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தயக்கமின்றி இறங்கலாம். நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து லாபகரமான ஆர்டர்கள் கிடைக்க பெற இருக்கீங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக மாறுவதால் கலைத்துறையினருக்கு நல்ல யோக பலன்கள் இத்தருணங்கள்ல காத்திருக்குதுங்க. லாபகரமான பல வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சிறந்த சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் எளிதில் கிடைக்க இருக்கு. வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. புகழ் ஓங்கும். சங்கீத சபாக்களில் ஆதரவு பெருக இருக்கு. கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆகிய கலைஞர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். பரதநாட்டிய கலைஞர்களுக்கு புதிய ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரனும் அவருக்கு துணை நிற்கும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. இந்த தருணங்கள்ல கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சில அரசியல் கட்சிகளுடன் கூட்டு சேர்க்கை வாய்ப்பு உண்டு. அரசியலில் வெற்றி பெற ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும் என கூறுகிறது. இந்த ராசியினருக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் பரிபூரண ஆதரவு உள்ளதுங்க. முயற்சியில் செல்வாக்கு உயர இருக்கு. இதற்கான முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய விருப்பம் போல் பிரபல கல்லூரியில் இடம் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உயர்கல்விக்கு நிதியுதவியும் அதே போல நிதியுதவி கிடைக்க இருக்குங்க. கிரகநிலைகளின் அடிப்படை இத்தருணங்கள் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. வயல் செழித்து வளரும். விவசாயத்துறைக்கு அதிபதியான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க. வயலில் செழுமை மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்க இருக்கு. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு ஆதரவாக நிற்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல நினைத்தது அனைத்தும் நடக்க இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு அமைய இருக்குதுங்க. கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காகத்திற்கு சிறிது நெய், பருப்பு, எள் கலந்த 5 சாத உருண்டைகள் காக்கைக்கு வைப்பது நல்லதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.